சிமெண்ட். சிமெண்ட்னா யாருக்குமே தெரியாமல் இருக்காதுங்க. சிமெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வீடு கட்டுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இல்லைன்னா நம்மளால் வீடு கட்ட முடியாதுங்க. சிமெண்ட் எந்த மூலப்பொருட்கள் கொண்டு தயாரிக்கிறாங்க, சிமெண்ட்னா என்ன, அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சிமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க. சிமெண்ட் இஸ் எ பில்டிங் மெட்டீரியல். இந்த சிமெண்ட் பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸை பைண்ட் பண்ணுதுங்க. அதுக்கு தான் இது மெயினாக யூஸ் பண்ணுறோம். இந்த சிமெண்ட் நேச்சுரலும் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கும். நேச்சுரல் சிமெண்ட் அப்படின்னா ஸ்டோன்ஸும் லைமையும் பேர்ன் பண்ணி க்ரஷிங் பண்ணுறதா நேச்சுரல் சிமெண்ட் சொல்கிறோம். இது பேர்ன் பண்ணுறோம் ஹை டெம்பரேச்சரில். ஜிப்சம் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த சிமெண்ட்டில். அடுத்தது சிமெண்ட்டோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு 1756 ஜான் ஸ்மித்தன் அப்படிங்கிறவர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் ஃபஸ்ட்டு லைம் ஸ்டோன் யூஸ் பண்ணி சிமெண்ட் கண்டுபிடிச்சாருங்க. 1796 ஜான் பார்க்கர் அப்படிங்கிறவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் இம்ப்ரூவ் பண்ணார். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சிமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணார். 1824 போர்ட்லேண்ட் சிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1904 ஃபஸ்ட்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இன் தமிழ்நாடு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காம்போசிஷன் ஆஃப் சிமெண்ட். சிமெண்ட்டில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மிக்ஸ் பண்ணால் சிமெண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேங்க. லைம் ஆர் கால்சியம் ஆக்சைடு 60 to 67% யூஸ் பண்ணுறாங்க. சிலிக்கா 17 to 25%, அலுமினா 3 to 8%, அயன் ஆக்சைடு 0.5 to 6%, மெக்னீஷியம் ஆக்சைடு 0.1 to 4%, ஆல்கலைஸ் 0.4 to 1.3% யூஸ் பண்ணுறாங்க. சல்பர் ட்ரை ஆக்சைடு 1.3 to 3% சிமெண்ட் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட். மிக்சிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். நான் இப்போ சொன்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெட் ஆர் ட்ரை ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டேன். அதை பேர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கிரைண்டிங். இது பண்ணால் நம்மளுக்கு சிமெண்ட் கிடைக்கும். ரா மெட்டீரியல் ஆஃப் சிமெண்ட் கால்கேரியஸ் மெட்டீரியல் அண்ட் ஆல்காலியஸ் மெட்டீரியல். இந்த 2 டைப்ஸில் இது பண்ணுறோம். கால்காலியஸ் மெட்டீரியல் லைம் ஸ்டோன் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அது கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணுறோம். ஆர்கலஸ் மெட்டீரியல் கிளே ஆர் ஷேலி வச்சு இது பண்ணுறோம். அதாவது சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு இதை வச்சு சிமெண்ட் தயாரிக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் ப்ராசஸ் வெட் ப்ராசஸ், ட்ரை ப்ராசஸ், ப்ரீ ஹீட்டர். இப்படி தாங்க சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. நம்ம வினன்யாஸ்ரி பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை பாரதி மற்றும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோங்க. சிமெண்ட்டோட லைஃப் டைம் 3 months, அதாவது 90 நாட்கள் மட்டும்தான் சிமெண்ட் கெட்டித்தன்மை ஆகாமல் இருக்குங்க. நம்ம சிமெண்ட்டை ஒரு குடோன், காற்று இல்லாமல் தண்ணி படாமல் இருக்கிற குடோனில் நம்ம அதை சேவ் பண்ணி வச்சுக்கோணுங்க. மேக்ஸிமம் 3 months தான் அந்த சிமெண்ட் கெட்டித்தன்மை ஆகாமல் இருக்கும். நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுவரைக்கும் வினன்யாஸ்ரி பில்டர்ஸ் அண்ட் பிளானர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ.